வணக்கங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நயரா சொல்யூஷன்ஸ் சரண் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்துட்டு நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லி ஆட்டோமேஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நயராஸ் ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். கம்பெனி ஓப்பன் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா 20 வருஷம் ஆகுது. ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் வச்சிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்மில் நம்ம ஒரு ஆளை வச்சு நம்ம இரிகேட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா கேட் ஹோல்லாம் வச்சு நம்ம ஆளை போட்டு அவங்களுக்கு நம்ம இது பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னா முழுசாக நம்ம வந்து விவசாயத்துக்குள்ள இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். பட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து நீங்க எங்க இருந்து வேணாலும் மொபைல் மூலியமா நீங்க எங்க இருந்தாலும் நீங்க ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி அப்படின்னா நீங்க வால்வ் வச்சிருக்கீங்க அப்படின்னா வால்வா இருக்கட்டும், இல்ல மோட்டரா இருக்கட்டும், இல்ல கிணத்துல தண்ணி எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும்னாலும் இருக்கட்டும், எல்லாமே நீங்க மொபைல்லேயே நீங்க எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் உண்டான வந்து பாத்தீங்கன்னா வால்வு, யூனிட், ஃபெர்டிகேஷன். ஸோ ஃபெர்டிகேஷனும் பாத்தீங்கன்னா உரம் கலக்கிறதும் பாத்தீங்கன்னா நீங்க ஆள் வச்சு உரம் கலக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க மொபைல் மூலியமாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு தண்ணி போகணும், எவ்வளவு வந்து உரம் கலக்கணும் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஆப்ல நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபெர்டிகேஷன் பார்ப்போம். ஃபெர்டிகேஷன் இது என்னென்ன பர்பஸ் யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஆளை வச்சு நம்மளா இல்ல போயிட்டு உரத்தை எடுத்து ஒரு செடிக்கு நம்ம போடுறது இனிமேல் அவசியம் இல்லை. என்ன அப்படின்னா நம்ம ஒரு டேங்க்ல வந்து உரத்தை கலந்து விடுறோம் அப்படின்னா டேங்க்ல வந்து கலந்து விட்டோம் அப்படின்னா மோட்டர் மூலியமா அதுவே நம்ம யூனிட் வச்சு எவ்வளவு தண்ணி போகணும், எவ்வளவு உரம் கலக்கணும், இல்ல இந்த டைம்ல போகணும் அப்படின்றது நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நம்ம மொபைல் ஆப்லயே வந்து இது எல்லாமே நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஒரு டேங்க்ல வந்து நம்ம உரத்தை கலந்து விட்டோம் அப்படின்னா இதுவே தண்ணி எடுத்து எவ்வளவு வந்து உரம் போகணும், எவ்வளவு கலந்து அது மிக்ஸ் ஆகி போகணும் அப்படின்றத இதுவே பார்த்துக்கலாம். டைம் பேஸ்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும், ஃப்ளோ பேஸ்டும் இதில் வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுலாம் வந்துட்டு ஓவர் ஹெட் டேங்க் வச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஓவர் ஹெட் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம யூனிட் எல்லாமே வச்சிருக்கோம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா டேங்க் நிறைஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும், கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆனே அது ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும். இது உங்களுக்கு என்ன ஒரு பர்பஸ் அப்படின்னா நம்ம வீட்டில் இல்லை பட் குழந்தை யாராவது தண்ணி ஏதாச்சும் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை நம்மளே ஏதாச்சும் யூஸ் பண்ணிட்டோம் மறுபடியும் போய் போடணுங்கிறது அவசியம் இல்லை. நம்ம ஏதாச்சும் ஒரு வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணிட்டு இருக்கு, திடீர்னு தண்ணி தீந்துருச்சு அப்படின்னா நீங்கள் போய் அவசரமாக போட வேண்டியது, அதுவே ஆன் ஆகி ஃபில் பண்ணி உங்களுக்கு ஆஃப் பண்ணி கொடுத்துரும். என்ன ஒரு உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா உங்களால வந்து வாட்டர் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். நம்ம நயரா சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வாட்டர் த்ரூ முன்னால சேவ் பண்ணிக்க முடியும். அடுத்தாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு விவசாயிகளுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய வால்வுகள் தான். நம்ம மேனுவல் வால்வ்லாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வால்வு நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வால்வு அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கான யூனிட்ஸ் எல்லாமே மேலே வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரி இண்டெக்ஸ் நயரா இப்போ போட்டிருக்கோம் இல்லையா? இதில் வந்து மெயினான கான்செப்ட் இன்னைக்கு என்ன நம்ம கொண்டு வந்திருக்கோம், அதாவது மெயினான யூனிட் என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம மெயினாக இப்போ வந்து கவர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம சிறு விவசாயிகள் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு அது தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஒரு 2 வால்வு 3 வால்வு இல்லை எனக்கு ஒரு 2 ஏக்கர் இருக்கு 1 ஏக்கர் இருக்கு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு தகுந்தப்பட்ட எல்லா யூனிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வச்சிருக்கோம். அந்த யூனிட்ஸ் அதுக்கான வால்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேல வச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக வந்துட்டு வால்வு அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொலினாய்டு வால்வு ஓன் மேனுஃபேக்சரிங் தான். இங்கே நம்ம வந்துட்டு வெளியே பர்ச்சேஸ் பண்ணுறதுல எதுவும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் வந்துட்டு நம்ம இங்கே அத்திப்பாளையத்தில் தான் இருக்கு. ஸோ எல்லாமே நீங்கள் ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நாங்கள் அவுட் பாஸ் வாங்கி கொடுக்குறோம், நீங்கள் கேட் பாஸ் வாங்கி கொடுக்குறோம், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ வால்வு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங். இதில் வந்துட்டு எதுவுமே வந்து இப்போ ஏதாச்சும் சர்வீஸ் ஏதாச்சும் ஏதாச்சும் இஷ்யூ வருது அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டா வந்து நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான அங்கே வந்துட்டு நம்ம டீலர்ஸ் இருக்காங்க அண்ட் பசங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் பண்ணி கொடுக்குறதுக்கு எல்லாமே இருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு இப்போ ஏதாச்சும் கட் ஆயிடுச்சு, நம்ம வந்து 24 வோல்ட் டிசி கரண்ட் கொடுக்குறோம், ஏதாவது நாளைக்கு இதில் ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சு கட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு மேனுவலாக பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் நாங்கள் இந்திய வால்வ்லேயே கொடுத்துருக்கோம். மேனுவலாகவும் பண்ணிக்கலாம், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவும் பண்ணிக்கலாம். ஸோ த்ரூ நீங்கள் எங்கே இருந்தாலும் எத்தனை வால்வ் வேணாலும் உங்களால் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். அதுக்கான டிஸ்பிளேவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப் டிஸ்பிளேவும் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் வால்வ் எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம எப்படி வந்து நம்ம மொபைல் ஆப்ரேட் பண்ண போகிறோம், எப்படி நம்ம வால்வ் ஓப்பன் பண்ண போகிறோம், மோட்டர் எப்படி ஆன் பண்ண போகிறோம் எப்படின்றது எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் க்ளோஸாக வாங்க உங்களுக்கு என்னன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு 10 வால் போட்டிருந்தாலும் 20 வால் போட்டிருந்தாலும் உங்களுக்கு அது சொன்ன மாதிரி நம்ம வால்ஸ் நம்ம கொடுத்துருவோம். இன்டர்ஃபேஸ் இதுதான், டேஷ்போர்ட் இதுதான். உங்களுக்கு நம்ம பெல்லா இல்லை போரா என்னன்றது நம்ம உங்களுக்கு எல்லாமே இதில் வந்துடும். நீங்கள் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எல்லாமே நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேனுவலாக ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது செட் பண்ணிக்கலாம், டைமிங் செட் பண்ணிக்கலாம், எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்ம கிணத்துல ஒரு தொட்டியோ இல்லை ஒரு வெல் இருக்குது அப்படின்னா அது தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்ம இதுலேயே பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்லேயே காமிச்சு உங்களுக்கு பெர்சன்டேஜ்லேயே காமிச்சிடும், எத்தனை பெர்சன்டேஜ் வாட்டர் இருக்குது, எவ்வளோ ஃபீட்டில் வாட்டர் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு காமிச்சிடும். மோட்டர் ஓடுதா இல்லையான்றது உங்களுக்கு இதுலேயே பார்த்துடலாம். அதே மாதிரி எவ்வளோ வால் பாஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு இது எல்லாமே டேஷ்போர்டில் காமிச்சிடும். உங்களுக்கு ஒவ்வொரு வால்க்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் டைமிங் நம்ம எல்லாமே செட் பண்ணுற மாதிரினாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 10 வால் இருக்குது அப்படின்னா நீங்கள் மார்னிங் மோட்டர் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வால்வும் பாய்ச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு சைக்கிள் கம்ப்ளீட்னு சொல்லி உங்களுக்கு மோட்டர் ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு த்ரூ மெசேஜில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும், எப்படி ஓடிச்சு எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது என்ன எதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிடும்.
இது கிணறுங்க. இது கிணறு உங்களுக்கு வந்து 2 கிணத்துல இருந்து பாத்தீங்கன்னா தொட்டியில தண்ணி விழுகுது. ஆமா, இது தொட்டி, இது கிணறு. கிணறு இது போர். இதுல இருந்து பாத்தீங்கன்னா தொட்டியில தண்ணி விழுகுது. சோ இதுல இருந்து அப்படியே உங்களுக்கு பைப் லைன் போயிட்டுங்க. ஃபெர்டிகேஷன் இருக்கு பாத்தீங்களா, உரம் உரத்துல ஏதாவது மிக்ஸ் பண்றோம் அப்படின்னா ஃபில்டர் எல்லாம் தாண்டி உரத்துல மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வால் மூலியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அங்க ஒரு ஃபார்ம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த ஃபார்முக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன உரம் கலக்கணும் அப்படின்றது நீங்க அதை செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். இப்ப இது என்ன ஒரு மெயின் கான்செப்ட்னா, உங்களுக்கு எல்லா மோட்டர் பாத்தீங்கன்னா ஒரே யூனிட்ல மேல நம்ம கனெக்ட் பண்றோம். ஒரே யூனிட்ல நம்ம எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ண முடியும். ஒரே மொபைல் போன்ல உங்களுக்கு எல்லா ஃபார்மும் இதுல பண்ணி நீங்க பாருங்க, அஞ்சாவது கிணறு அது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஏதாச்சும் இந்த ரிவர் போகுது இல்லைங்க, வாய்க்கால் இந்த மாதிரி, அதுல இருந்து தண்ணி எடுக்கிறது. அதுவும் எடுத்து இதுல விழுகுது. இதுல விழுந்து இதுல இருந்து மோட்டர் மூலியமா இப்படி போகுது. இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட பார்த்த ப்ராடக்ட்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறோம். நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க பெஸ்ட்டா நாங்க பண்ணி தரோம். தேங்க்யூ.